ஹாய் குட்டீஸ், வாங்க இன்னைக்கு நம்ம ஒரு தந்திரமான நரியின் கதையை பற்றி பார்ப்போம். ஒரு அழகான அமைதியான கிராமம். அந்த கிராமத்தின் நடுவே ஆறு ஒன்று ஓடிக்கொண்டிருந்தது. மீனவர் ஒருவர் அந்த ஆற்றில் தினமும் மீன்களை பிடிப்பதை வழக்கமாக கொண்டிருந்தார். முழு நாளும் மீன் பிடித்ததால் அவர் நிறைய மீன்களை எடுத்துக்கொண்டு கரைக்கு திரும்பினார். நிறைய மீன்களை பிடித்ததால் அவர் மகிழ்ச்சியாக அதை தன் வண்டியில் இருக்கும் கூடையில் வைத்துக்கொண்டு வீட்டிற்கு திரும்பினார். அப்போது சாலையில் ஒரு தந்திர நரி வந்து கொண்டிருந்தது. அது மீன்களின் மனத்தை உணர்ந்தது. அடடா, இன்னைக்கு நமக்கு நல்ல வேட்டை போலுள்ளதே என்று நினைத்தது. தூரத்தில் வரும் வண்டியை பார்த்து நரி தந்திரமாக யோசித்தது. உடனே நரி சாலையின் நடுவில் படுத்துக்கொண்டு இறந்தது போல் கிடந்தது. அங்கே வந்த மீனவன் நரியை பார்த்தவுடன், அட, இது நல்ல வாய்ப்பு, நரி தோலும் கிடைக்கும் என்று பேராசைப்பட்டான். அவன் நரியை தூக்கி வண்டியின் பின்னால் போட்டுக்கொண்டு தன் பயணத்தை தொடர்ந்தான். வண்டி நகர ஆரம்பித்ததும் நரி மெதுவாக கூடையிலிருந்த மீன்களை ஒன்றன் பின் ஒன்றாக சாப்பிடத் தொடங்கியது. வயிறு நிரம்பியதும் யாருக்கும் தெரியாமல் வண்டியிலிருந்து குதித்து காட்டை நோக்கி ஓடிவிட்டது. நிறைய மீன்களை பிடித்த மகிழ்ச்சியில் மீனவர் வீட்டிற்கு வந்தார். வீட்டிற்கு வந்த மீனவன் கூடையை பார்த்தான். ஆனால் ஒரு மீன் கூட இல்லை, நரியும் இல்லை. மீனவன் தலையை பிடித்து வருந்தினான். அப்போதுதான் நரியின் தந்திரத்தை அவன் புரிந்து கொண்டான். பேராசைப்பட்டதால் ஏற்பட்ட விளைவை எண்ணி வருந்தினர். பேராசை பெரும் நஷ்டத்தை தரும். அறிவும் தந்திரமும் சில நேரங்களில் பலத்தை விட பெரியது. பை குட்டீஸ், அடுத்த கதையில் சந்திக்கலாம்.